ஆனா அதை விட்டுட்டு இந்த நக்கலு நையாண்டி சம்பந்தம் இல்லாத பேச்சு இதெல்லாம் பேசிட்டு அப்புறம் முதல்வருக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னா அப்புறம் என்ன சோஃபா மாடல் ஆட்சியா? அது என்னன்னு புரியறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சோஃபா செட்டு, டேபிள் சேரு, டீபாய், பர்னிச்சர் பிசினஸ்லாம் வேற எங்க வெளியில போய் பண்ண சொல்லுங்க. அப்படி அந்த பிசினஸ் தான் பண்ணணும்னா நிறைய பிசினஸ் பண்ற மாதிரி வெளியில போய் பண்ண சொல்லுங்க, இங்க சட்டசபைக்குள்ள வேணாம். அதனால ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. டெஃபினட்டா அது சரியா இருந்தா நாங்க ஏத்துக்கிறோம். எனக்கு ஒரு குட்டி கதை ஒண்ணு ஞாபகம் வருது, சொல்லாமா? ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? இல்ல அந்த எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். அந்த கதையில பெரியவர் அப்படி சொன்னாராம், தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த கதையில பெரியவர் அப்படி கேட்டாராம். அதனால யாரும் இங்க டென்ஷன் ஆக வேணாம்.